சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு மைல்டு ஃப்ளேவரில் ஒரு சிம்பிளான கிரேவி தான். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சோம்பு, சின்ன துண்டு பட்டை, சோம்பை மட்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. மசாலா பொருளுக்கு மஞ்சள் பொடி, மிளகா பொடி மட்டும்தான், வேறு எந்த பொடியும் இல்லை. எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கலருக்காக வேணால் கொஞ்சமாக காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமில் பாதி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துருங்க. மறுபடியும் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் கெட்டி இருந்துச்சுன்னா அது நல்லா வற்றி வரணும். அதுக்கப்புறம் திக்கான தேங்காய் பாலாக 1 கப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த சப்பாத்தி இடியாப்பத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி